ശ്ലോകം 61. യാവദേശ വിഹാരോ മേ ഭവിഷ്യതി സുനിശ്ചയ സംഹരിഷ്യാമ്യഹം സർവം യഥാ വിശ്വം ചരാചരം. യാവത് ഏഷ വിഹാരഃ മേ ഭവിഷ്യതി സുനിശ്ചയഃ സംഹരിഷ്യാമി അഹം സർവം യഥാ വിശ്വം ചര അചരം. என்னோடு இந்த திருவிளையாடல் ஏது காலம் வரைக்கும் நிலநிற்குமோ அந்த அளவுக்கு காலகட்டம் வரைக்கும் சுகமாயிட்டு வசிச்சுக்குங்கோ. அசையறதும் அசையாததுமான இந்த பிரபஞ்சம் முழுவன் நான் சம்ஹாரம் பண்ணர்த்த என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 62. பவந்தோபி ததானூனம் மயிலீனா பவிஷ்யத ஸ்மர்த்தவ்யோயம் சதா மந்திர காமதோ மோட்சதஸ்ததா. பவந்தஹ அபி ததா நூனம் மயிலீனா பவிஷ்யத ஸ்மர்த்தவ்யஹ அயம் சதா மந்திரஹ காமதஹ மோட்சதஹ ததா. நீங்களும் என்னிலேயே கண்டிப்பாயிட்டு லயிச்சிடுவேல். ஆக்ரகங்கள் சாதிக்கிறதும் மோட்சம் கொடுக்கறதுமான இந்த மந்திரத்தை எப்பவும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். ஸ்லோகம் 63. 63வது ஸ்லோகம். அதே மாதிரி 64வது ஸ்லோகத்துல முதல் லைன் இப்படி 3 லைனாக்கும் நம்ம தேவி சொல்றதாயிட்டு மறுபடியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் 64வது ஸ்லோகத்துல 2வது லைன் பிரம்மா நாரதர்கிட்ட சொல்ற மாதிரியாக்கும் இருக்கு. 64வதுல 2வது லைனும் 65வதுல ஃபர்ஸ்ட் லைனும் பிரம்மா சொல்ற மாதிரியாக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா 65வதுல 2வது லைன் தேவி சொல்ற மாதிரியும் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்ப 63வது ஸ்லோகத்துல 2 லைனு, 64வது ஸ்லோகத்துல 1 லைனு, இப்படி இந்த 3 லைனாக்கும் தேவி இப்ப பிரம்மா கிட்ட சொல்லின்னு இருக்கா. அதுக்கப்புறமா 64வதுல 2வது லைன் பிரம்மா நாரதர்கிட்ட சொல்ற மாதிரியாக்கும் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். 63 ஸ்லோகம் அதே மாதிரி 64வதுல ஃபர்ஸ்ட் லைன் உத்கீதேன ஜ சம்யுக்த கர்த்தவ்ய சுபமிச்சதா காரயித்வாத வைகுண்டம் வஸ்தவ்யம் புருஷோத்தமா. உத்கீதேன ஜ சம்யுக்தः கர்த்தவ்யः சுபம் இச்சதா காரயித்வாஹ அத வைகுண்டம் வாஸ்தவ்யம் புருஷோத்தமா. 64வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விஹரஸ்வயதா காமம் சிந்தயன் மாம் சனாதனே. விஹரஸ்வயதா காமம் சிந்தயன் மாம் சனாதனே. உத்கீதத்தோடு சேர்ந்து, உத்கீதம் சொன்னா பிரணவம், பிரணவ மந்திரத்தோடு கூடி சேர்த்து, ஓங்காரத்தோடு கூடி சேர்த்து வேணும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவா இந்த மந்திரத்தை ஜபிக்கேண்டது. ஏ புருஷோத்தமா, வைகுண்டலோகத்தை நிர்மிச்சிட்டு அங்க நீ வசிச்சுக்கோ. நித்தியான என்ன ஸ்மரிச்சுண்டு உன்னோட இஷ்டப்படி நீ உன்னோட திருவிளையாடல்களை நடத்து அப்படின்னு தேவி சொன்னா. എന്നിട്ട് இந்த 64வது ஸ்லோகத்துல 2வது லைனு பிரம்மா நாரதருக்கு வர்ணிக்கிறதாயிட்டாக்கும். அதே மாதிரி 65வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் பிரம்மா சொல்றதாயிட்டத இருக்கு. அதனால பிரம்மோவாஜா பிரம்மா உவாஜா இத்யுக்த்வா வாசுதேவம் சா த்ரிகுணா பிரகிருதி பரா. இது 64வது ஸ்லோகத்துல 2வது லைனு. இனி 65வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு நிர்குணா சங்கரம் தேவம் அவோஜதமிருதம் வஜா. இதி உக்த்வா வாசுதேவம் சா த்ரிகுணா பிரகிருதி பரா. த்ரிகுணா சங்கரம் தேவம் அவோஜத் அமிர்தம் வஜஹா. திரிகுணாத்மிகையும் அதே டைம்ல நிர்குணையுமாய் இருக்கிற அந்த தேவி மகாவிஷ்ணுட்ட இப்படி சொன்னதுக்கு அப்புறமா பரமசிவன் கிட்ட அமிர்தம் மாதிரி ஸ்வீட் ஆயிட்டு இப்படி சொன்னா அப்படின்னு பிரம்மா நாரதருக்கு சொல்றார். தேவி என்னவாக்கு சொன்னா அப்படிங்கிறது 65வது ஸ்லோகத்துல 2வது லைனுல இருந்து ஆரம்பிக்கிறது. அதனால தேவி உவாஜா
கிருஹாணஹர கௌரீம் துவம் மகாகாளீம் மனோஹராம். 66வது ஸ்லோகம். கைலாசம் காரயித்வாஜ விஹரஸ்வயதா சுகம் முக்கியஸ்தமோ குணஸ்தேஸ்து கௌணௌ சத்வரஜோ குணௌ. கிருஹாண ஹர கௌரீம் துவாம் மகாகாளீம் மனோஹராம். கைலாசம் காரயித்வாஜ விஹரஸ்வயதா சுகம் முக்கியः தமோகுணः தே அஸ்து கௌணௌ சத்வ ரஜோகுணௌ. ஹே பரமேஸ்வரா, அழகான மகாகாளியா இருக்கிற இந்த கௌரிய நீ உங்கூட கூட்டிட்டு வைக்கோ அப்படின்னு தேவி சொன்னா. கைலாசம் அப்படிங்கிற உலகத்தை நிர்மிச்சிட்டு அங்க யதாசுகம் வாழணும். உங்களுக்கு தமோகுணமாயிருக்கும், முக்கியமாயிட்டு நான் தரேன். சத்குணமும் ரஜோகுணமும் இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு. உங்களோட இம்பார்ட்டன்டான குணம் அப்படிங்கிறது தமோ குணமாக்கும் அப்படின்னு தேவி சொன்னா. ஸ்லோகம் 67. விஹராசுரநாசார்த்தம் ரஜோகுண தமோ குணௌ தபஸ்தப்தும் ததா கர்த்தும் ஸ்மரணம் பரமாத்மனா. விஹர அசுர நாசார்த்தம் ரஜோகுண தமோ குணௌ தபஹா தப்தும் ததா கர்த்தும் ஸ்மரணம் பரமாத்மனஹ. இம்பார்ட்டன்ட் இல்லாத ரஜோகுண தமோ குணங்கள் உங்களுக்கு எதுக்காக்கும் நான் தரேன் அப்படின்னா இந்த அசுரர்களை எல்லாம் நிகிரகிக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும். அதே மாதிரி தபசு செய்யறதுக்கும், அதே மாதிரி பரமாத்ம ஸ்மரணம் செய்யறதுக்கும் எல்லாமாக்கும் நான் இந்த குணங்களை உங்களுக்கு தரேன். ஸ்லோகம் 68. சர்வசத்வகுணசாந்தோ கிரஹீதவ்ய சதானக சர்வதா திரிகுணாயூயம் சிருஷ்டி ஸ்தித்யந்தகாரக. சர்வசத்வகுணः சாந்தः கிரஹீதவ்யः சதா அனக சர்வதா திரிகுணாயூயம் சிருஷ்டி ஸ்திதி அந்தகாரகாக. ஹே அனகா, பாபமில்லாதவரே, ரொம்ப ரொம்ப சௌமியமான சத்துவகுணத்தை எப்பவும் സ്വീകരിச்சுக்கத்தான் வேணும். திரிகுணங்களில ஓரோന്നും முக்கியமாயிட்டு நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்மங்களை செய்யணும். எப்பவும் சத்குணம் தான் எல்லாருக்கும் இருக்கணும். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் எல்லாம் பிரம்மாவும் ருத்ரனும் സ്വീകരിச்சுக்கணும். ஸ்லோகம் 69. ஏபிர்விஹீனம் சம்சாரே வஸ்துனைவாத்ர குத்ரசித் வஸ்து மாத்ரம் து யத் த்ருஷ்யம் சம்சாரே த்ரிகுணம் ஹி தத். ஏபிஹி விஹீனம் சம்சாரே வஸ்து ந ஏவ அத்ர குத்ரசித் வஸ்து மாத்ரம் து யத் த்ருஷ்யம் சம்சாரே த்ரிகுணம் ஹி தத். இந்த பிரபஞ்சத்துல இந்த திரிகுணங்கள் அல்லாதக்கு எதுவும் எங்கேயும் இல்லை. பிரபஞ்சத்துல வஸ்து ஸ்வரூபமாயிட்டு காணறதுக்கு முடியறது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திரிகுணத்தால உண்டானதாக்கும். ஸ்லோகம் 70. திருஷ்யம் ச நிர்குணம் லோகே ந பூதம் நோ பவிஷ்யதி நிர்குண பரமாத்மா சௌ நது திருஷ்ய கதாஜன. திருஷ்யம் ச நிர்குணம் லோகே ந பூதம் நோ பவிஷ்யதி நிர்குணः பரம ஆத்ம அசௌ நது திருஷ்யः கதாஜனா. இந்த லோகத்துல காணறதாயிட்டு இருக்கிற ஒண்ணுமே நிர்குணம் கிடையாது. அப்படி நிர்குணமாயிட்டு ஒரு விஷயம் உண்டாகிறதுக்கு சாதிக்காது, உண்டாகவும் செய்யாது. பரமாத்மா மட்டும்தான் நிர்குணன். அந்த பரமாத்மாவை எப்போதும் ஆருக்கும் காணறதுக்கும் சாதிக்காது. ஸ்லோகம் 71. சகுணா நிர்குணா சாஹம் சமயே சங்கரோத்தமா சதாஹம் காரணம் சம்போ நஜ காரியம் கதாஜன. சகுணா நிர்குணா ச அஹம் சமயே சங்கர உத்தமா சதாஹம் சதா அஹம் காரணம் சம்போ நஜ காரியம் கதாஜன. ஹே சங்கரா, சிருஷ்டி ஆரம்பிக்கிறத நான் உத்தமையான சகுணையாக்குமே, சிருஷ்டி லீலை முடியறத
நிர்குணையாயிட்டும் தீருவேன். சம்போ, நான் எப்பவும் காரணமாக்கும் ஒருபோதும் காரியம் கிடையாது. சமயத்துக்கு தகுந்த மாதிரி நான் சகுண நிர்குண பேதத்தை സ്വീകരിப்பேன் இருந்தா கூடியும் ஒருபோதும் காரிய ரூபத்தை பிராபிக்க மாட்டேன். ஸ்லோகம் 72. சகுணா காரணத்வாத்வை நிர்குணா புருஷாந்திகே மஹத்தத்வமஹங்காரோ குணா சப்தாதயஸ்ததா. சகுணா காரணத்வாத் வை நிர்குணா புருஷாந்திகே மஹத்தத்வமஹங்காரஹ குணாஹ ശബ്ദാദയഃ തദാ. കാരണരൂപത്തിലെ സ്ഥിതി ചെയ്യർത്ത ഞാൻ സഗുണയാക്കും, പരമപുരുഷനിലെ സ്ഥിതി ചെയ്യർത്ത നിർഗുണയാക്കും. മഹത്തത്വവും അഹങ്കാരവും ശബ്ദാദി ഗുണങ്ങളുമെല്ലാം നന്ദ. ശ്ലോകം 73. കാര്യകാരണരൂപേണ സംസരന്തേ ത്വഹർനിശം സദുദ്ഭൂതസ്ത്വഹങ്കാരസ്തേനാഹം കാരണം ശിവ. കാര്യകാരണരൂപേണ സംസരന്തെ തു അഹർനിശം സത് ഉദ്ഭൂതഃ തു അഹങ്കാരഃ തേന അഹം കാരണം ശിവ. കാര്യകാരണ രൂപത്തില് കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് രാപ്പകൽ പ്രവാഹമായിട്ട് இருக்கேன். சத்திலேந்தாக்கும் அகங்காரம் உண்டாச்சு. அதனால சிவையா இருக்கிற மங்கள ஸ்வரூபியா இருக்கிற நான் அதனோடு காரணமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோகம் 74. அஹங்காரஸ்ச மே காரியம் த்ரிகுணோசௌ பிரதிஷ்டிதா அஹங்காரான் மஹத்தத்வம் புத்தி சா பரிகீர்த்திதா. அஹங்காரஹ ச மே காரியம் த்ரிகுணஹ அசௌ பிரதிஷ்டிதஹ அஹங்காராத் மஹத்தத்வம் புத்திஹி சா பரிகீர்த்திதா. அப்போது அகங்காரம் என்னோட காரியமாயிட்டு பவிக்கிறது. அது திரிகுண விஷயங்களாயும் இருக்கு, திரிகுண நிஷ்டவுமாவும் இருக்கு. அகங்காரத்திலேருந்து மகத்துவம் உண்டாச்சு, அதாக்கும் புத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 75. மஹத்தத்வம் ஹி காரியம் ஸ்யாத் அஹங்காரோ ஹி காரணம் தன்மாத்ராணி த்வஹங்காராத் உத்பத்யந்தே சதைவ ஹி. மஹத்தத்வம் ஹி காரியம் ஸ்யாத் அஹங்காரஹ ஹி காரணம் தன்மாத்ராணி து அஹங்காராத் உத்பத்யந்தே சதா ஏவ ஹி. அப்போது மகத்தத்துவம் காரியமாயிட்டு பவிக்கிறது, அகங்காரம் காரணமாயிட்டு பவிக்கிறது. தன்மாத்திரங்களாகட்டும் எப்பவும் அகங்காரத்திலேருந்து உண்டாகிறதுமாக்கும். ஸ்லோகம் 76. காரணம் பஞ்சபூதானாம் தானி சர்வ சமுத்பவே கர்மேந்திரியாணி பச்சைவ பஞ்ச ஞானேந்திரியாணி ஜ. காரணம் பஞ்சபூதானாம் தானி சர்வ சமுத்பவே கர்மேந்திரியாணி பஞ்சைவ பஞ்ச இவ பஞ்ச ஞானேந்திரியாணி ஜ. அந்த தன்மாத்திரங்களாக்கும் பஞ்சபூதங்களோடெல்லாம் உத்பவத்துக்கு காரணம். இதனோடதெல்லாம் சூக்ஷ்ம ரூபத்திலேருந்து உண்டான 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும். ஸ்லோகம் 77. மகாபூதானி பஞ்சைவ மனஷோடசமேவ ச காரியம் ச காரணம் ஜைவ குணோயம் ஷோடசாத்மக. மகாபூதானி பஞ்ச இவ மனஹ ஷோடசம் ஏவ ச காரியம் ச காரணம் ச ஏவ குணஹ அயம் ஷோடச ஆத்மகஹ. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்வி இப்படி இருக்கிற பஞ்ச மகாபூதங்கள், அது 16ஆமதாயிட்டு மனசும் சேர்ந்து காரிய காரண ரூபத்துல ஆக்டிவேட் ஆகிற 16 குணங்கள் இருக்கு. அதுலேருந்து ஒரு சிலது வேறொரு சிலதுக்கு காரணமாயிட்டு பவிக்கும். இந்த குண கூட்டங்களிலேந்தாக்கும் சகல பிராணிகளோடும் உள்பவம். ஸ்லோகம் 78. பரமாத்மா புமானாத்யோ ந காரியம் ந ச காரணம் ஏவம் சமுத்பவ சம்போ சர்வேஷாமாதி சம்பவே. பரமாத்மா புமான் அத்யஹ ந காரியம் ந ச காரணம் ஏவம் சம் உத்பவஹ சம்போ
സർവ ഏഷാം ആദി സംഭവേ. പരമാത്മാ ആദി പുരുഷനാക്ക് அவரோட காரியமோ காரணமோ கிடையாது. காரியமோ காரணமோ கிடையாது. பரமாத்மா ஆதி புருஷனாக்கும். ஏது சிருஷ்டியோடும் ஆரம்பத்துல இதாக்கும் உற்பத்தி அப்படிங்கிற கிரமம். ஸ்லோகம் 79. சம்சேபேன மயா ப்ரோக்தஸ்தவ தத்ர சமுத்பவ व्रजन्द्वद्य विमानेन कार्यार्थं मम सत्तमा. संक्षेपेण संक्षेपेण मया प्रोक्तः तव तत्र समुद्भवः व्रजन्ति अद्य व्रजन्तुम् अद्य विमानेन कार्यार्थं मम सत्तमाः. உற்பத்தி கிரமத்தை நான் உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட்டாயிட்டு சொல்லிட்டேன். ஏ தேவ சிரேஷ்டர்களே, என்னோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களை நிர்வகிக்கிறதுக்கு வேண்டிட்டு விமானத்துல ஏறிண்டு அதிசீக்கிரமா எல்லாரும் போங்க போங்க அவளோட டியூட்டி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அம்பாள். நின்று டைமை வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமா எல்லாரும் கிளம்பி போங்கோ. ஸ்லோகம் 80. स्मरणादर्शनं तुभ्यं दास्येऽहं विषमे स्थिते स्मर्तव्याहं सदा देवा परमात्मा सनातना. स्मरणाद् दर्शनं तुभ्यं दास्ये अहं विषमे स्थिते स्मर्तव्य अहं सदा देवाः परमात्मा सनातनः. ஏதாவது ஒரு சங்கடம் உண்டாகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ என்ன நினைச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தர்சனம் கொடுக்கிறேன். ஏ தேவர்களே, என்ன அந்த பரபிரமமாயிட்டே நினைச்சுண்டு மனசுல தியானிச்சுக்குங்கோ. ஸ்லோகம் 81. ஸ்லோகம் 81ல முதல் லைன் தேவி சொல்லற மாதிரியாக்கும் இருக்கு. ரெண்டாவது லைனு பிரம்மா நாரதருக்கு வர்ணிக்கிற மாதிரியாக்கும் இருக்கு. அப்போ 81வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு உபயோ ஸ்மரணாதேவ காரிய சித்திர சம்சயம். உபயோஹோ ஸ்மரணாத் ஏவ காரிய சித்திஹி அசம்சயம். எங்களை ரெண்டு பேரையும் அந்த பரபிரமத்தையும் பிரகிருதியான என்னையும் அந்த பரம்பொருளையும் என்னையும் நினைக்கிறது வழியாக எந்த ஒரு விஷயமும் தடங்கள் இல்லாதக்கு நடக்கும், அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு தேவி சொன்னா. എന്നിട്ട് 81வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன் பிரம்மா நாரதருக்கு சொல்ற மாதிரியாக்கும் இருக்கு. இத்யுக்த்வா விசசர்ஜாஸ்மான் தத்வா சக்தி சுசம்ஸ்கிருதாः. இதி உக்த்வா விசசர்ஜ அஸ்மான் தத்வா சக்திஹி சுசம்ஸ்கிருதாः. 82வது ஸ்லோகம் விஷ்ணவேத மகாலக்ஷ்மி மகாகாளீம் சிவாய ச மகாசரஸ்வதி மஹ்யம் ஸ்தானாத் தஸ்மாத் விசர்ஜிதாः. விஷ்ணவே அத மகாலக்ஷ்மி மகாகாளீம் சிவாய ச மகாசரஸ்வதி மஹ்யம் ஸ்தானாத் தஸ்மாத் விசர்ஜிதாः. இப்படி சொல்லிட்டு விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி, சிவனுக்கு மகாகாளி, எனக்கு மகா சரஸ்வதி இப்படி இருக்கிற சக்தி ஸ்வரூபிணிகளை எங்களுக்கு தேவி கொடுத்துட்டு எங்களை அங்கேருந்து போக சொல்லி யாத்திரை அனுப்பினா அப்படின்னு பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 83. ஸ்தலாந்தரம் சமாசாத்ய தேஜாதா புருஷா வயம் சிந்தயந்த ஸ்வரூபம் தத் பிரபாவம் பரமாத்புதம். ஸ்தல அந்தரம் சமாசாத்ய தேஜாதாஹ புருஷா வயம் சிந்தயந்தஹ ஸ்வரூபம் தத் பிரபாவம் பரம அத்புதம். அந்த இடத்தை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே நாங்கள் எல்லாரும் மறுபடியும் ஸ்திரீ ரூபத்திலேருந்து புருஷ ரூபத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் 3 பேரும் தேவியோட ஸ்வரூபத்தையும் தேவியோடு அந்த அதிசயமான அந்த மகா அற்புதங்களையும் நினைச்சுண்டு அப்படின்னு சொல்லவார் பிரம்மா. ஸ்லோகம் 84. 84வது ஸ்லோகத்துல
3 லைனாக்கும் இருக்கு. விமானம் தத் சமாசாத்ய சம்ரூடாஸ்தத்ர வைத்ரய நதீபோசௌ நசா தேவி சுதா சிந்துஸ்ததைவஜ புனர்திருஷ்டம் விமானம் வை தத்ராஸ்மாபிர்ன சான்யதா. விமானம் தது சமாசாத்ய சம்ரூடாஹ தத்ர வை த்ரயஹ ந தீபஹ அசௌ ந சா தேவி சுதா சிந்துஹு ததா ஏவ ச புனः திருஷ்டம் விமானம் வை தத்ர அஸ்மாபிஹி ந ச அன்யதா. நாங்கள் 3 பேரும் அந்த விமானத்தில் ஏறி உட்காந்துட்டோம். அப்படி ஏறி உட்கார்ந்த உடனே அங்க பார்த்தானா அங்க தீபும் இல்லை, தேவியும் இல்லை, அதே மாதிரி அந்த அமிர்த சாகரமும் இல்லை, எல்லாம் அங்கிருந்து காணாம போயிடுத்து. அந்த விமானம் மட்டும்தான் அங்க இருக்கு, வேற ஒன்னும் நாங்கள் காணலை அப்படின்னு பிரம்மா அதிசயமாக நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இத்தனை நேரம் நாங்கள் பார்த்தது ஒண்ணுமே அங்க இல்லை, எல்லாம் பெருமையாக்குமோ அப்படின்னு தோணிடுத்து. ஸ்லோகம் 85. ஆசாத்ய தஸ்மின் விததே விமானே பிராப்தா வயம் பங்கஜ சந்நிதௌஜ மஹார்ணவே யத்ர ஹதௌ துரத்யயௌ முராரிநாதௌ மதுகைடவாக்யௌ. ஆசாத்ய தஸ்மின் விததே விமானே பிராப்தா வயம் பங்கஜ சந்நிதௌஜ மஹா ஆர்ணவே யத்ர ஹதௌ துரத்யயௌ முராரிநாதௌ மதுகைடப ஆக்யௌ. அந்த விஸ்திருதமான விமானத்துல ஏறி உட்கார்ந்துட்டு நாங்கள் தாமரைக்கு பக்கத்துல மகா பிரளய சமுத்திரத்துல எங்கேயாக்குமோ விஷ்ணு மகா பராக்கிரமசாலிகளான மதுகைடபர்களை நிகிரகிச்சது அங்க உடனடியாக வந்து சேர்ந்தோம் அப்படின்னு பிரம்மா நாரதருக்கு வர்ணிக்கிறார். அப்படி நாரதருக்கு வர்ணிச்ச கதைய நாரதர் வியாசருக்கு சொன்னார் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்குமே நம்ம இங்க பாக்குறோம் அப்படிங்கிறத மறுபடியும் இங்க ஞாபகப்படுத்தின்னு இருக்கோம். இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல 6வது சாப்டர் முடிவடைகிறது.